வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இசையமைப்பாளர் அத்தோட நடிகருமான ஜிவி பிரகாஷ், பாடகி சைந்தவி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஃபிகர் ரெண்டு பேருமே பரிச்சயமான, தமிழகமே பரிச்சயமான ஒரு ஃபிகர். எல்லுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, அந்த பாட்டு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் சைந்தவி ரீச் ஆனார், உலக அளவுக்கு ரீச் ஆனார். அதனுடைய ஒரு கண்திருஷ்டின் வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியல. நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு விவாகரத்தை நோக்கி கோர்ட் வாசப்படி மீச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். அது உலகறிந்த உண்மை. அதாவது சின்ன வயசுல ஸ்கூல்லே காதலிச்சிருக்காங்க. அப்புறம் 2013 திருமணம் செய்யறாங்க. பிறகு 2024 டைவர்ஸ் கேட்கிறாங்க. இன்னும் ஒரு 12 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஒரே ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்காங்க, அவ்வளவுதான். 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம், 60 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியல. ஒரு பெரியவட்ட நான் கேட்டேன், எவ்வளவு நாள் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு அடேங்கப்பா 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் தாண்டி எனக்கு இன்னைக்கு 88 வயசு ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. நல்லா அற்புதமா நடக்கிறாரு. மனைவியும் உண்டு. சரி, வாழ்க்கையை பத்தி என்ன நினைச்சீங்க? இந்த காலத்துல பொழுதுன்னைக்கு விவாகரத்து போயிட்டு இருக்குன்னா என்னென்ன காரணம்? ஒன்னும் இல்லை தம்பி, விட்டு கொடுத்தது இல்லை, புரிதல் இல்லை. மற்றபடி ஈகோ கான்செப்ட், நீயா நானாங்கிற கான்செப்ட். அதிலும் குறிப்பாக பல பெண்கள் இன்னைக்கு எனக்கு விவாகரத்து வேணும்னு ரொம்ப அதிகமாக பிடிவாதமாக இருக்கிறாங்க. அது என்னன்னு அவங்களுக்கே தெரியல. கடைசியில் அவங்களே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய கருத்தை அவர் சொன்னார். அந்த வகையில் பாடகி சைந்தவி மீது நான் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஒரு பொதுவான கருத்து, ஒரு பெரிய மனுஷன், ஒரு 88-90 வயசு பெரிய மனுஷன் சொல்றாங்க, நம்ம கேட்கணும் இல்லையா? அதான் உண்மை. அந்த மாதிரி 60 வயசு, 60 வருஷம், 50 வருஷம் ஒரு ஆண் பெண்ணும் வாழ்ந்து சேர்ந்து கல்யாணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்ந்துமே என்னென்னு கேட்டோம்னா ஒண்ணுமே புரியலீங்க வாழ்க்கையை பத்தி அப்படிங்கிறாரு. கேட்டா விட்டு கொடுத்த காதல் அன்பு சொல்லிட்டு இதான் பழைய கத்திரிக்காய்தான் சொல்றாங்க எல்லாரும். நுணுக்கமான விஷயம் என்ன அப்படிங்கிறப்ப பெண்ணும் கலந்து உறவாட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப மறைமுகமா சொல்லிட்டார். இவங்க வகையில பொறுத்தவரை என்ன காரணம் அப்படின்னா, பரஸ்பரம் நாங்கள் பிரிகின்றோம் அப்படின்னு போட்டு குடும்ப நல கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னால வந்துச்சு. நீதிபதி முன்னால சொல்லியிருக்காங்க. நீதிபதி கேட்பாங்க இல்லையா, எதனால நீங்க பிரியுறீங்க அப்படின்னா, பரஸ்பரம் நாங்கள் கணவன் மனைவியாக இருந்து பிரிந்து கொள்கின்றோம், எங்களுக்கு விவாகரத்து வேணும். என்ன காரணம்? குழந்தை பெக்கலையா சைந்தவி? குழந்தை பெற்றிருக்கா? இல்ல வேற ஏதாவது தவறான பழக்கங்கள் இருக்கா? அதுவும் இல்லை. சினிமா அவ்வளவுதான், அதை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை. மற்ற வேறு ஏதாவது காரணங்கள் ஒண்ணுமே இல்லை. கேட்டா பரஸ்பரம் விவாகரத்து எங்களுக்கு வேண்டும். அதுதான் ஒண்ணுமே புரியல. அப்படின்னா வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும்? எதற்காக இவர்கள் கல்யாணம் செய்திருக்க வேண்டும்? 10 வருடமாக எதற்கு காதலித்து இருக்க வேண்டும்? 12 வருஷம் எதுக்கு கொடுத்தனம் பண்ணிருக்கோம் கணவன் மனைவியா? எதுக்கு குழந்தைய பெற்றுக்கணும்? அப்படியே விட்டுற வேண்டியதானே? நீ பாட்டு நீ போ, நான் பாட்டு நான் போயிட வேண்டியதானே? புரியுதா? இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு நடந்துட்டு வருது. அதன் அடிப்படையில் நீதிபதி கூப்பிட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு என்ன காரணம் கேட்டு, பரஸ்பரம் எங்களுக்கு விவாகரத்து வேண்டும், நாங்கள் பிரிந்து வாழ ஆசைப்படுகின்றோம். பிரிந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றாங்க. பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாழ ஆசைப்படுவாங்க. கணவன் மனைவியாக, மனைவி கணவனாக சேர்ந்து வாழ ஆசைப்படுவாங்க. எப்பா நாங்கள் 10 வருஷம் காதலிச்சுட்டு நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுவாங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க என்ன பண்றாங்க? பரஸ்பரம் பிரிந்து வாழ ஆசைப்படுகின்றோம், பிரிந்து வாழ்கின்றோம். எப்படிலாம் ஒரு கருத்து போயிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கு ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரனுடைய பையன் ஜிவி பிரகாஷ்.
பாடகி சைந்தவி அற்புதமான ஒரு பாடகி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு காரணமுமே கிடையாது. இதையெல்லாம் விட ஒரு கூத்து, ஒரு அதான் அது விசாரணை முடிந்து போகக்கூடிய சமயத்தில் என்ன ஆகணும், 2 பேருக்கும் டைவர்ஸு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகணும், ஆளாளுக்கு ஒரு காரில் வந்திருக்கணும், இல்லை கார் இல்லையா ஓலாவில் புக் பண்ணி போகணும். ஆனால் அப்படி போகல, 2 பேரும் ஒரே காரில் போயிருக்காங்க. அதான் உண்மை புரியல. இது என்ன கூத்துனே தெரியல. ஒரே காரில் ஜிவி பிரகாசும் பாடகி சைந்தவியும் குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வாக்குவாதம், மற்றபடி வக்கீல் பேசுவாங்க, வாதங்கள் செய்வாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஆஜராகிட்டு சம்பந்தப்பட்ட வகையில் பேசிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு மூலையில் தானே போகணும். அப்படித்தானுங்க. அக்யூஸ்டு ஒரு மூலையில் போவான், மற்றபடி அக்யூஸ்டு சட்டம் இது சாட்டப்பட்ட இன்னொருத்த மூலையில் போயிடுவான். 2 பேரும் பேச மாட்டாங்க. 2 பேரும் எதிரிங்கிறப்ப எப்படி பேசுவாங்க? ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியும் ஒரே காரில் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நீங்கள் எதுக்கு பிரியணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. எதுக்கு பிரியணும்? தேவையில்லாமல் பிரிய வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரே காரில் போகிறீங்க, ஒரே காரில் வந்திருக்கிறீங்க, ஆனால் விவாகரத்து வேணும். இது என்ன கேள்வி? இது என்ன விஷயம்? இது ஒன்றும் புரியல, எனக்கே புரியல. இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம்ங்க. அது நிலையான ஒரு காரணம் இருக்கணும். நிலையான ஒரு காரணம்னா, குழந்தை பெருக்க முடியாத ஒரு சூழல், இவருக்கு ஆண்மை இல்லாத ஒரு சூழல் ஜிவி பிரகாஷுக்கு இருக்கா? ஏதாவது இடையில் வந்ததா? அதற்கு ஏதாவது மருத்துவ சான்றிதழ் இருக்கா? இல்லை, பரஸ்பரம் நாங்கள் பிரிந்து செல்கின்றோம், எங்களுக்கு விவாகரத்து வேண்டும். இன்னத்தை இதில் பரஸ்பரம் போட்டு பண்ணுது புரியுதா? பரஸ்பரம் இருவரும் சேர்ந்து வாழ்கின்றோம். இது எப்படி இருக்கு? விவாகரத்து அட்டன் பண்ணிட்டு ஒரே காரில் போன நீங்க விவாகரத்து வேணாம்ப்பா, இதை விட்டு நல்லா ஒன்னா ஒரே வீட்டில் குடும்பம் நடத்த வேண்டியதான். நல்ல பீக்கில் இருக்கிறார் ஜிவி பிரகாஷ், நல்ல காசு, பாடகனுக்கு பாடகன், இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாளன், நடிகனுக்கு நடிகன், நல்ல காசு. அந்த பொண்ணு நல்லா பாடுறா, பாடகி சைந்தவி, அற்புதமான ஒரு டோனு. அவளை சேர்ந்து வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? இல்லை, அப்படி உள்ள நீங்க எதுக்கு நீ ஒன்னா கார் தனித்தனியாக போக வேண்டியதானே? சைந்தவி ஒரு காரில், ஜிவி பிரகாஷ் ஒரு காரில் போய்க்க வேண்டியதானே? இதில் என்னத்தை ஒன்றா போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒன்றா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? ஆமாம். இந்த மாதிரிலாம் ஒரு விவாகரத்துலாம் வருமா, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருமாங்கிறது உண்மையிலே ரொம்ப மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். இப்படியெல்லாம் இருக்கிறவங்க விவாகரத்து கேட்குறாங்கன்னா தனித்தனியாக பிரித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் வாய்ப்பே இல்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.